நம்ம தமிழ் திராஸ் டீம்ல இருந்து பவன் சரவத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காரணம் கேட்டா மேட்ச் ஃபிக்சிங் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அபிஷியலா இப்போ வரைக்கும் டீம் எதுவுமே சொல்ல கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் ப்ரோ கபடியில் ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அதில் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆன இடத்துலேருந்தே பார்க்கலாம். முதல்ல தமிழ் திலோஸ் பவனை நாங்கள் ஒழுக்க நடவடிக்கையின் காரணமாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை வெளியிடுறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாமல் கமெண்ட் செக்ஷனை பார்த்தா மேட்ச் ஃபிக்சிங்னு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பவனே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ் திலோஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச் சஞ்சு பல்யான் சாருக்கும் நன்றி சொல்லியிருந்தாரு. ஏன்னா சீசன் 9ல் எனக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு விளையாட முடியாமல் போயிருந்தேன். இருந்தாலும் என்னை நம்பி இந்த சீசன் எடுத்திருந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணத்தையுமே சொல்லிட்டாரு. அர்ஜுனும் சஞ்சு பல்யான் சாரனும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருக்கிற ஒரு முக்கியமான பர்சன் சொல்லிட்டு அவரோட நேமை சொல்லலை. இவ்வளோதான் அவரும் சொல்லியிருக்காரு. சரி, பவனை மேட்ச் ஃபிக்சிங் பண்ணிட்டாருன்னு ஏன் சொன்னாங்கன்றதையும் பார்த்துடலாம். தமிழ் திலோஸ் குஜராத்து கூட ஒரு மேட்ச் விளையாடி இருப்பாங்க. அந்த மேட்ச்சில் சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்லாம் பவனே போயிட்டு அவுட் ஆகிட்டு வேற யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம இருந்திருப்பாரு. அதனால தான் இந்த ஒரு பேட் நேமே வந்திருக்கும். சரி, இப்போ ப்ரோ கபடியில் நடக்கிற இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. இல்லை ஃபுல் வீடியோ நம்ம சேனல்லையுமே இருக்கு. இந்த இஷ்யூ முடிஞ்ச உடனே எல்லாருமே பெங்களூரை தான் பார்த்தாங்க. ஏன்னா அன்குஷ் ராத்தியுமே வெளில போயிட்டாரு. இவரு மேட்ச் ஃபிக்சிங் பண்ணிட்டாரான்னு கேட்டீங்க, அது உண்மையே கிடையாது. பெங்களூர் புல்ஸ் கேம்ப் நடக்கும்போது அன்குஷ் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணாரு. கோச் பிசி ரமேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா தீபக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலுமே ஸ்டார்டிங் மேட்சஸ்ல வந்து அன்குஷுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை ஒரு ஒழுங்காக பயன்படுத்தாதனால மெயின் சர்வில் தீபக்கே இறக்கிட்டாங்க. அந்த ஒரு ஈகோனால தான் இவர் வெளியே போயிட்டாரு. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து தபாங் டெல்லி தொடர்ந்து 6 மேட்சும் வின் பண்ணிட்டாங்க. அவங்களும் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது, அதனால் வின் பண்ணுறாங்க. இந்த டீம் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணுறாங்கன்னு ஏன் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, புனேரி கூட ஒரு மேட்ச் விளையாடி இருப்பாங்க. அதில் வந்து சச்சின் லாஸ்ட் மினிட்ல அவுட் ஆயிருப்பாரு. அதே போல் ஜெய்ப்பூர் கூடயும் ஒரு மேட்ச் விளையாடி இருப்பாங்க. அதுலேயும் லாஸ்ட் மினிட்ல நிதின் அவுட் ஆயிருப்பாரு. இவங்க அவுட் ஆனதெல்லாம் வச்சு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த 2 பேருமே சூப்பரான ரைடர்ஸ் தான். இவங்க ஏன் அவுட் ஆனாங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல இவங்க பாயிண்ட் எடுக்கணுன்ற ஒரு ப்ரெஷர், அதனால தான் அவுட் ஆனாங்க. வேறெல்லாம் ஒன்றுமே கிடையாது.